கையில காந்தி தாத்தா நிறைய சிரிச்சாலே போதும், நமக்கு கஷ்டமே இருக்காது, தேஜஸ் சம அப்படி வந்துடும் முகத்துல. ஸோ செல்வம் சேர்றதுக்கு என்ன சிம்பிளான பரிகாரம் இருக்கு? செல்வம் சேர்றதுக்குமா அதுக்குரிய மைத்ரேய நேரம்லாம் இருக்குமா, மைத்ரேய நேரம் இருக்குது. அடுத்தது வந்து அபிஜித் முகூர்த்தம்னு இருக்குது. அபிஜித் முகூர்த்தம்லாம் இந்த திருவோண நட்சத்திரம் வரும்போது வரும். அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நம்ம வந்து கரெக்டாக பூஜை பண்ணோன்னா நம்ம அதை நம்ம செல்வத்துக்குன்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன தெய்வத்தை நம்ம தேடுவோம்? மகாலட்சுமி. மகாலட்சுமி. அப்போ அந்த மகாலட்சுமிக்குரிய வழிபாடை நம்ம வந்து செய்யலாம். அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யலாம். ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ, லட்சுமி குபேரர் ஃபோட்டோ இருந்தாலும் வச்சு நீங்கள் செய்யலாம். செய்யும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் வந்து வாழைப்பழத்தில் விளக்கேற்றலாம். வாழைப்பழத்தில் நெய் தான் ஊற்றணும். பொதுவாகவே வந்து நெய் வந்து வசிய சக்தி அதில் 2-3 பச்சை கற்பூரம் போட்டுட்டு நீங்கள் ஏற்றும்போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது நல்லாயிருக்கும். கனகதாரா ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியமானது. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆதிசங்கரர் சொன்னது. அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து சொன்னால் செல்வ மழை குவியும். நீங்கள் அப்படி இல்லாட்டாலும் இப்போ தான் செல்ஃபோன் எல்லாமே இருக்கு. அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஒலிக்க விடுங்க. ஒலிக்க விடும்போது உங்களுக்கு அது கரெக்டாக உங்களுக்கு அந்த மந்திர வைப்ரேஷன்றது எல்லாமே ஒரு சுத்தம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த மந்திரங்களுக்குரிய வழிபாடு, இந்த மந்திரங்களை சொல்லும்போது நம்மளுக்கு அந்த செல்வம் செழிப்பு வந்து கண்டிப்பாக சேரும். அப்போ ஷோடச நேரம்னு நாங்கள் சொல்லுவோம். ஷோடச நேரம்ன்றது அது ஒரு சித்தர்கள் வந்து சொல்கிற நேரம். அமாவாசையும் பௌர்ணமியும் முடியும் போது, அமாவாசை முடியுது கிட்டத்தட்ட அமாவாசை முடியுதுன்னா இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் நேற்று 11:30 மணிக்கு ஆரம்பிச்சுதா, இன்றைக்கி 10 மணிக்கு முடியுது. நேற்று 11:30 மணிக்கு காலையில் ஆரம்பிச்சு இப்போ 10, அந்த 10ல் இருந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகும். அதாவது பிரபஞ்சமே ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நாயெல்லாம் இப்படி உடம்பு சிலுக்கும், பூனை இப்படி வந்து கொட்டாவி விடுற மாதிரி இருக்கும், உடம்பை முறுக்கும். தெரியுங்களா? இதுதான் சோடச நேரம். அது வந்து 5 அறிவு படித்த விலங்குகளுக்கு தெரிஞ்சிருக்கு, 6 அறிவு படித்த மனிதனுக்கு தெரியல. இதுதான் கடவுள் நம்ம கொடுக்கறது. கரெக்டுங்களாம்மா? புரியுது. மீனுக்கு நீந்த கற்றுக்கிறது. நம்ம பாருங்கள் எல்லாமே நீச்சலை கற்றுக்கிறோம். ஆனால் எந்த ஒரு விலங்கும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீந்த ஆரம்பிச்சது. இதுதான் இயற்கை படைப்பு. மனுஷங்களாம் இன்னொருத்தவங்களை காலி பண்ணுறதுக்கு கற்றுப்பாங்க சார். கரெக்டுங்களா? கரெக்டுமா, கரெக்டு. என்னென்னா பரிகாரங்கள் இப்படி தான். அந்த நேரங்களை நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோன்னா நம்ம எந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம். செல்வமும் நம்மளுக்கு சேர்ந்துடும். கண்டிப்பாக சேரும்.